பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, கல்லூரியா இருந்தாலும் சரி, கடைசி பெஞ்ச் மாணவர்கள், மாணவிகள்னாலே, அது மாணவ, மாணவிகள் அந்த பெஞ்சுல இருக்கிறவங்க அத கெத்துன்னு நெனச்சாலும், பொது சமூகத்த பொறுத்தளவுக்கு அது ஒரு ஏளனமான ஒரு இடம். ஏளனத்திற்குரிய ஒரு இடம் அப்படின்னு தான் பொதுவா பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, கடைசி பெஞ்ச் மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களுக்கு அந்த மாரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ குடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல, கேரளாவுல எல்லா வகுப்புலயும் பார்த்தீங்கன்னா, வடிவத்துல மேஜைகள் அமைக்கப்படுது. அதாவது எந்த மாணவரும் முதலும் இல்ல, கடைசியும் இல்ல அப்படிங்கிற மாரி வடிவத்துல இருந்தாங்கன்னா, அதுல முதல், கடைசி இல்லாம ஒரு இதா இருக்கும். எல்லா மாணவர்களும் ஒரே மாரியான மாணவர்கள் தான். அவங்க படிக்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி, இல்ல படிப்பில் பின்தங்கிய மாணவர்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே மாரி மாணவர்கள் தான் அப்படின்னு ஒரு மனநிலையை கொண்டு வருவதற்காக, கேரள அரசு இந்த மாரி ஒரு முடிவு எடுத்து எல்லா பள்ளியிலயும் அமல்படுத்தியிருக்காங்க. இது ஒரு நல்ல திட்டமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை தமிழ்நாட்டுல இருக்கிற பள்ளிகள்லயும் இந்த திட்டத்த அமல்படுத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அதாவது வடிவத்துல மாணவ, மாணவிகள அமர வைத்து பாடம் எடுக்கிறது அப்படின்னு. ஆனா இந்த திட்டம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல கடும் எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது ஒரு சிலவங்க இந்த திட்டம் ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொன்னாலும், பெரும்பாலானவங்க இதுல இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள சுட்டிக்காட்டுறாங்க. அதாவது வடிவத்துல மாணவ, மாணவிகள் உட்காரும்போது சைடுல உட்கார்ந்து பார்க்குறவங்க என்னன்னா, நீண்ட நேரம் போர்ட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இல்ல ஒரு இடத்துல நிக்கிற ஆசிரியர பார்க்குறம்போது, அவங்களுக்கு கழுத்து வலி ஏற்படும். ஒரு குறுகிய காலம் மட்டும் இல்ல, இது தொடர்ச்சியா இருக்கிறபோது, பல வருடங்கள் இந்த மாரி அமர்ந்திருக்கும்போது, கழுத்து வலியா மட்டும் இல்லாம பெண் குழந்தைகளுக்கு இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இது நீண்ட காலத்துல அவங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள குடுக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது மருத்துவ ரீதியா இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத சில மருத்துவர்களும் சுட்டிக்காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி அணிந்திருக்கும் மாணவர்கள் சைடு வாக்குல நின்னு அந்த உட்கார்ந்து இந்த போர்டுல இருக்கிற பாடத்தை எழுதி போடுறத பார்க்கிறது, மாணவர்கள் ஆசிரியர்கள பார்க்கும்போது, அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பார்வை குறைபாட மேலும் அதிகரிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கிற மாணவர்களுக்கும் கண்ல பல பிரச்சனைகள உண்டு பண்ணும் அப்படிங்கிற மாரி பல விஷயங்கள சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, 2 அந்த வடிவத்துல மாணவ, மாணவிகள அமர வைக்கிறதுங்கிற ஒரு விஷயம் ஒரு சிலவங்க நல்ல ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாவ் சூப்பர்ன்னு பாராட்டினாலும், இன்னொரு பக்கம் இது தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி சிலவர்கள் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த பள்ளிக்கல்வித்துறை போட்ட உத்தரவ முதல் நாள்லயே நிறுத்தி வச்சதா ஒரு தகவல் சோசியல் மீடியால பரவுச்சு. இது உண்மையா அப்படின்னு பார்த்தா, அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பள்ளிகள்லயுமே இந்த திட்டத்த அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் கேரளாவுல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. அப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஏன் இத செய்யறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதுல இருக்கிற பல மருத்துவர்கள் சொல்லக்கூடிய, பல நிபுணர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தமிழ்நாடு அரசு ஆய்வு செஞ்சு, அதுக்கு தகுந்த மாரி இந்த மேஜைகளை அமைக்கிறது சரியா இருக்குன்னு தான் தோணுது. இந்த விவகாரத்துல தமிழ்நாடு அரசு எப்படி செயல்படணும்? இப்ப செய்யக்கூடிய விஷயம் சரியா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.